Welcome students, welcome viewers. This is direct to indirect speech. இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் நாம direct to indirect சேஞ்சிங் பண்ணும்போது இன்ட்ராகேட்டிவ்ல WH பார்த்தோம். இன்ட்ராகேட்டிவ்ல WH டைப் பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா direct to indirectல அதே இன்ட்ராகேட்டிவ்ல verb டைப் பார்க்கலாம். verb டைப் கொஸ்டின்ஸ் எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்றத பார்ப்போம். direct speech to indirect speech, interrogative sentenceல verb டைப். இந்த verb டைப்ல direct speech ஸ்ட்ரக்சர் எப்படி அமையணும்? ஓகே, அதுல ஸ்பீக்கர், ரிப்போர்ட்டிங் வெர்ப், லிசனர். இது கொட்டேஷன் வெளியே இருக்கிற வாக்கியம் ரிப்போர்ட்டிங் ஃபார்ம். கொட்டேஷன் உள்ள இருக்க வாக்கியம் ஆக்சிலரி வெர்ப்ல ஆரம்பிக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுல WHல ஆரம்பிச்சது. பட் இந்த இன்ட்ராகேட்டிவ் வெர்ப் டைப்ல ஆரம்பிக்கும். தென் சப்ஜெக்ட் அண்ட் மெயின் வெர்ப். இதை நம்ம ரிப்போர்ட்டட் ஃபார்ம் சொல்லுவோம். கொட்டேஷன் உள்ள இருக்கிற வாக்கியம். இதில் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா முதல்ல ஆரம்பத்தில் வந்து நம்ம இங்கே டூ வெர்ப்ஸ். இதுல டூ வெர்ப்ஸ் தனியாக பிரிக்கலாம். அதர்ஸ் பி வெர்ப்ஸ், ஹேவ் வெர்ப்ஸ், மாடல்ஸ் தனியாக பிரிக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம டூ வெர்ப்ஸ் ஆரம்பிக்கக்கூடிய இந்த இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் எப்படி டைரக்ட் ஸ்பீச் டு இன்டைரக்ட் மாத்தலாம்னு பார்ப்போம். டைரக்ட் ஸ்பீச் டு இன்டைரக்ட் ஸ்பீச்ல வந்து இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்ல வெர்ப் டைப்ல டூ வெர்ப்ஸ் மட்டும் பார்க்க போறோம். அப்போ டூ வெர்ப்ஸ்ல டைரக்ட் ஸ்பீச்ல ஸ்ட்ரக்சர் எப்படி அமையும் அப்படின்னா கொட்டேஷன் வெளியில ஸ்பீக்கர், ரிப்போர்ட்டிங் வெர்ப், லிசனர். தென் கொட்டேஷன் உள்ள டூ வெர்ப், சப்ஜெக்ட் அண்ட் மெயின் வெர்ப். டூ வெர்ப், சப்ஜெக்ட் அண்ட் மெயின் வெர்ப். உதாரணம் பாருங்க, he said to her. he said to her அப்படின்றது வந்து ரிப்போர்ட்டிங் ஃபார்ம். ஓகே, he அப்படின்றது ஸ்பீக்கர், herன்றது லிசனர். said to அப்படின்னு ரிப்போர்ட்டிங் வெர்ப். அது உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், do you complete your work? do you complete your work? doல ஆரம்பிச்சிருக்கு இல்லையா, do. you அப்படின்றது சப்ஜெக்ட், கம்ப்ளீட்ன்றது மெயின் வெர்ப், your work அப்படின்றது ஆப்ஜெக்ட். அப்போ do you complete your work அப்படின்றது கொஸ்டின் மார்க் வந்திருக்கு இல்லையா, அது இன்ட்ராகேட்டிவ். இது எப்படி நம்ம வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்ல மாற்ற முடியும்? இன்டைரக்ட் ஸ்பீச்ல வந்து என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்னா ஸ்பீக்கர், ரிப்போர்ட்டிங் வெர்ப் அப்படி வரும். அப்படி வரும்னா கொஞ்சம் மாறி வரும். அப்புறம் லிசனர். இப்போ இந்த வெர்ப் டைப்ல பொறுத்த வரைக்கும் நம்ம கன்ஜெக்ஷன் அப்படின்ற விதத்துல இஃப் அப்படி இல்லைன்னா வெதர் போடுவோம். இஃப் ஆர் வெதர். இஃப் போடலாம், இல்லை அப்படின்னா வெதர் போடலாம். ரெண்டு எதுவும் போடலாம். ஓகே, அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கிற WH டைப்ல கன்ஜெக்ஷன் WH போட்டோம். வென், வாட், வேர், விச் அதே போட்டோம். பட் இங்க என்ன செய்யறோம் அப்படின்னா WH இல்லாத பட்சத்தில் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இஃப் போடுவோம், இல்லைன்னா வெதர் போடுவோம். தென் அந்த இஃப் ஆர் வெதர் கன்ஜெக்ஷன் வந்தது அப்படின்னா கண்டிப்பா பக்கம் சப்ஜெக்ட் போட்டாகணும். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க அடிக்கடி நீங்க பண்ற தவறு என்ன அப்படின்னா இஃப் ஆர் வெதர் போட்டோம் அப்படின்னா கன்ஜெக்ஷன் போட்ட உடனே நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின்ல இருக்க மாதிரியே நீங்க வெர்ப் எடுத்து போட்டுறீங்க. வெர்ப் போடக்கூடாது, சப்ஜெக்ட் வரணும், அப்புறம் மெயின் வெர்ப் போடணும். டூ, டஸ், டிட் ரிமூவ் பண்ணிடணும். டூ, டஸ், டிட் என்ன செய்யணும், ரிமூவ் பண்ணிடணும். அது பாசிட்டிவா இருந்தா ரிமூவ் பண்ணிடணும். நெகட்டிவ் ரிமூவ் பண்ணக்கூடாது. நெகட்டிவ் டூ நாட், டஸ் நாட், டிட் நாட் வந்து ரிமூவ் பண்ணக்கூடாது. அதே பாசிட்டிவா இருந்ததுன்னு வச்சுக்குவேன், அஃபர்மேட்டிவா இருந்ததுன்னா டூ, டஸ், டிட் வந்து ரிமூவ் பண்ணிடணும். அதுக்கு ஆன்சர் பாருங்க. மீண்டும் ஒரு முறை டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்கிற அந்த கொஸ்டினை பாருங்க. he said to her, do you complete your work? அப்போ he said to அப்படின்றது asked மாத்திக்கணும். he asked her. heன்றது ஸ்பீக்கர், asked her அப்படின்றது லிசனர். இப்போ ஹீயும் பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் ஹீயும் இருக்கட்டும். ஸ்பீக்கர் he, அப்புறம் லிசனர் her, ரெண்டுமே தேர்ட் பர்சன் சிங்குலர். ஓகே, he அப்படின்றது மேஸ்குலின் ஜெண்டர், her அப்படின்றது ஃபெமினைன் ஜெண்டர். ஜெண்டர் இம்பார்ட்டன்ட். ரெண்டுமே தேர்ட் பர்சன் தான், ஜெண்டர் மாறுது. ஓகே, சரி. இப்போ இந்த ரெண்டு ரிப்போர்ட்டிங் ஃபார்மையும் ரிப்போர்ட்டர் ஃபார்மையும் இணைக்கும் போது இஃப் ஆர் வெதர் நம்ம சேர்த்திக்கிறோம். அப்போ என்ன செய்யணும், சப்ஜெக்ட் போடணும். இப்போ கொஸ்டின்ல என்ன சப்ஜெக்ட் இருக்கு, யூ இருக்குல்ல. யூ என்ன பர்சன், செகண்ட் பர்சன். செகண்ட் பர்சன் லிசனர் குறிக்கும். லிசனர் ஹெர் அப்படின்றதுனால நம்ம என்ன செய்யறோம், அதை ஷியா மாத்திக்கிறோம். ஓகே, ஏன் ஷியா மாத்திக்கிறோம், கொஸ்டின் இருக்கு, அதாவது கொட்டேஷன் உள்ள இருக்கிற சப்ஜெக்ட் யூ வந்து சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன். சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் ஹெரை மாத்துறதுனால ஹீன் மாறும். சரி, டூ எடுத்துடுறோம். கம்ப்ளீட்ன்றது பாசன்ஸ் நம்ம என்ன செய்யறோம், கம்ப்ளீட்டட் ஹேர் ஒர்க்னு போடுறோம். யுவர் ஒர்க், அதே போல யூ எப்படி சப்ஜெக்டிவா இருக்கோ அதே போல யுவர் அப்படின்றது அட்ஜெக்டிவ் ப்ரொனவுனா இருக்கிறதுனால அதை ஹெர்ரா மாத்திக்கிறோம். அப்ப என்ன ஆன்சர், he asked her if or whether she completed her work. ஓகே, இப்போ எப்படி உங்களுக்கு வந்து இதை சேஞ்ச் பண்றது நீ புரிஞ்சிருக்கும். இம்பார்ட்டண்டா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அதுல இருக்கிற முக்கியமான ஒண்ணு ரிப்போர்ட்டிங் வெர்பை மாற்றணும். செகண்ட் என்ன அப்படின்னா நிச்சயமா கன்ஜெக்ஷன் நம்ம வந்து ஆட் பண்றோம். கன்ஜெக்ஷன் ஆட் பண்ண உடனே நிச்சயமா சப்ஜெக்ட் கண்டிப்பா பக்கமா போடணும். இருக்கிற கொட்டேஷன்ஸ், கொஸ்டின் மார்க்கு, இன்வெர்டட் கமாஸ் எல்லாம் எடுத்துடுறோம். ஓகே, ஃபுல் ஸ்டாப் கண்டிப்பா வைக்கிறோம். டென்ஸை மாற்றணும்.
இதை கொஞ்சம் நம்ம தெளிவா பார்ப்போம். இப்போ இங்க 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இது முக்கியமா டென்ஸனுடைய மாற்றம் தான் நான் பார்க்க போறோம். டென்ஸ் எப்படி மாறுதுன்னு பாருங்க. அதாவது ரிப்போர்ட்டிங் வர்பு என்ன டென்ஸ் இருந்தா ரிப்போர்ட்டட் வர்பு என்ன எப்படி மாறும் அப்படின்றத. பொன்னி சேஸ் டு மீ, டு யூ ரீட் த நியூஸ் பேப்பர்? ஓகே, டு யூ ரீட் த நியூஸ் பேப்பர்? இப்போ ரிப்போர்ட்டிங்ல சேஸ் டு அப்படின்றது பிரசன்ட் வெர்பு. அதே போல கொட்டேஷன் உள்ள இருக்கிற வெர்பு வந்து அதுவும் பிரசன்ட் வெர்பு. அப்போ கொட்டேஷன் உள்ள இருக்கிறது பிரசன்ட் வெர்பு, ரிப்போர்ட்டிங் பிரசன்ட் வெர்பா இருந்தா நம்ம அப்படியே போடலாம், மாற்ற வேண்டியதுல அப்படியே போடலாம். ஓகேவா? அதே சமயத்தில் பார்த்தோம்னா இதுல என்ன சேஞ்ச் ஆகும் பாருங்க. யூ ப்ரொனவுன், யூ அப்படின்றது யாரு? யூன்றது செகண்ட் பர்சன், லெசரை குறிக்கும். மீ ஐயா மாத்திக்கிறோம். அப்போ பிரசன்ட் வெர்பு சேஸ் டு ஆஸ்க்ஸ் மாறும். பிரசன்ட் வெர்பு டு பிளஸ் ரீட், டூவை கேன்சல் பண்ணிடுறோம். ஓகேவா? அப்ப பிரசன்ட் வெர்பு ஐ ரீட் மாத்துறோம். ஐ ரீட். ஓகேவா? ஐ ரீட் த நியூஸ் பேப்பர். அப்படி ஆன்சர் என்ன வரும்? பொன்னி ஆஸ்க்ஸ் மீ இஃப் ஐ ரீட் த நியூஸ் பேப்பர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. செகண்ட் பாருங்க. பொன்னன் சேஸ் டு ஹர், பொன்னன் சேஸ் டு ஹர், டிட் யூ பை மீ எ பென்? டிட் யூ பை மீ எ பென்? இங்க சேஸ் டுன்னு வருது. எங்க ரிப்போர்ட்டிங் வருது, சேஸ் டு வருது. அதை நம்ம ஆஸ்க்னு மாத்திக்கலாம். இந்த கொட்டேஷனுக்குள்ள என்ன வெர்ப் வருது பாருங்க. டிட் பிளஸ் பை, டிட் வருதா? டிட் என்ன டென்ஸ்? பாஸ்ட் டென்ஸ். ஓகே, டிட் கேன்சல் பண்ணிடுறோம். அதனால அந்த பை அப்படின்றது நம்ம என்ன செய்வோம்? பாட்னு மாத்திக்கலாம். ஏன்னா டிட் பாஸ்ட் டென்ஸ் இருக்கிறதுனால அந்த பாஸ்ட் டென்ஸ்னுடைய ஃபார்ம் வந்து பை மாறி போயிடும், பாட் மாறி போயிடும். யூ யாரை குறிக்குது? செகண்ட் பர்சன் லிசனர் குறிக்கும். அதனால் ஷீன் மாற்றிக்கிறோம். அப்போ ஷீ பாட். மீ யாரை குறிக்குது? மீ ஃபர்ஸ்ட் பர்சன் ஸ்பீக்கரை குறிக்கும். ஸ்பீக்கர் யாரு? பொன்னன். அதனால் ஹிம்னு மாற்றிக்கிறோம். அப்போ ஷீ பாட் ஹிம் எ பென். ஆன்சர் என்ன? பொன்னன் ஆஸ்க்ஸ் ஹர் இஃப் ஷீ பாட் ஹிம் எ பென். ஓகே, இஃப் போடலாம், வெதரும் போடலாம். நெக்ஸ்ட் போவோமா? நெக்ஸ்ட் த டென்ஸ் ஃபார்ம் எப்படி மாறும் பாருங்க. தேர்டு, I said to him, do you follow me? I said to him, do you follow me? ஓகே, இங்க ரிப்போர்ட்டிங்ல செட் பாசன்ஸ், கொட்டேஷனுக்குள்ள இருக்கிற வெர்ப் வந்து டூ பிரசன்ட் வந்திருக்கு. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ரிப்போர்ட்டிங் வெர்ப் என்ன டென்ஸ்ல இருக்கோ அந்த டென்ஸை இதை மாற்றணும். ரிப்போர்ட்டிங் வெர்ப் செட் பாசன்ஸ் இருக்கிறதுனால நம்ம ரிப்போர்ட்டர் இருக்கிற இந்த டூ ஃபாலோ அப்படின்றது பாசன்ஸை மாற்றிக்கலாம். ஓகேவா? பாசன் செட் டூ அப்படின்றது ஆஸ்க்னு மாறும். டூ பிளஸ் ஃபாலோ, டூவை கேன்சல் பண்ணிடுறோம். ஃபாலோ அப்படின்றது ஃபாலோவுன்னு மாறும். அப்போ ஹி ஃபாலோடு மீ. மீ அப்படியே போடுறோம். மீ வந்து ஃபர்ஸ்ட் பர்சன், ஸ்பீக்கரை குறிக்கும். ஸ்பீக்கர் ஐ, அதுவும் ஃபர்ஸ்ட் பர்சன். ரெண்டும் ஒரே பர்சன்றதுனால அப்படியே போட்டுக்கலாம். அப்போ என்ன ஆன்சர்? ஐ ஆஸ்க்டு ஹிம் வெதர் ஹி ஃபாலோடு மீ. ஓகே, அந்த ஹெச் ஹி அப்படின்றது ஸ்மால் கிலோ. அடுத்தது பார்த்தீங்களா 4 பாருங்க. நவ் செட் டு ஹேர், டோன்ட் யூ ரிப்ளை மீ? டோன்ட் யூ ரிப்ளை மீ? பாருங்க, பிரணவ் செட் டு ஹேர், டோன்ட் யூ ரிப்ளை. டோன்ட் அப்படின்றது என்னது? நெகட்டிவ். ஓகே, அப்போ நெகட்டிவ்ல வந்து இந்த டூ டஸ் ரிட் வந்தால் நம்ம என்ன செய்யக்கூடாது? ரிமூவ் பண்ணக்கூடாது. அப்போ ரிப்போர்ட்டிங் டென்ஸ் வந்து பாஸ்ட் டென்ஸ், இதில் ரிப்போர்ட்டடாக வர்றதுக்கூடிய டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். அதை பாஸ்ட் மாற்றிக்கணும். ஓகேவா? அப்போ செட் டு என்னவா மாறும்? ஆஸ்க்கு மாறும். டோன்ட் அப்படின்றது டிடின்னு மாறும். ஏன்னா டோன்ட் டூ எடுக்கக்கூடாது இல்லையா? அப்போ டூனுடைய பாஸ்ட் என்ன? டிடின்னு மாறும். யூ வந்து யார் குறிக்குது? செகண்ட் பர்சன் லெசனை குறிக்கும். அப்போ ஷீன் மாறும். அப்போ ஷீ டிடின்ட் ரிப்ளை ஹிம். மீ வந்து ஃபர்ஸ்ட் பர்சன், ஸ்பீக்கர் பிரணவ், அதனால ஹிம்னு மாறும். செட் டு ஆஸ்க்னு மாறும். டோன்ட் ரிப்ளை அப்படின்னு டிடின்ட் மாறும். ஓகே, ரிப்ளை அப்படியே வரும். அப்போ என்ன ஆன்சர் பாருங்க. பிரணவ் ஆஸ்க்டு ஹர் இஃப் ஷீ டிடின்ட் ஆர் டிட் நாட் ரிப்ளை ஹிம். ஓகே, இது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். நெக்ஸ்ட் போவோம். ஸ்டூடெண்ட்ஸ் ஒத்து பாருங்க. பூவி செட் டு ஹிம், டிட் யூ ரைட் வெல்? இப்போ இதுல டென்ஸை நீங்க கம்பேர் பண்ணுங்க. ரிப்போர்ட்டிங் டென்ஸ் வந்து பாஸ்டன்ஸ், ரிப்போர்ட்டடும் பாஸ்டன்ஸ். அப்போ ரெண்டும் பாஸ்டன்ஸ் வந்து அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் போடணும். செட் டு ஆஸ்க்ரா மாறும். டிட் என்ன செய்யறோம்? எடுத்துடுறோம், ரிமூவ் பண்ணிடுறோம். அப்போ ஹேட் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ரைட்டுக்கு என்ன பாஸ்ட் பார்ட்டிசிபிள்? ரிட்டன். அப்போ ஹேட் ரிட்டன் வரும். ஓகேவா? அப்போ என்ன வரும்? ஹி ஹேட் ரிட்டன் வெல். அப்போ செட் டு வந்து ஆஸ்க்ரா மாறும். டிட் எடுத்துடுறோம். ரைட்டு எத்தனை மாறும்? ஏன் எத்தனை மாறுது அப்படின்னா இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னால. அப்போ என்ன ஆன்சர் என்ன? பூவி ஆஸ்க்டு ஹிம் இஃப் ஹி ஹேட் ரிட்டன் வெல். ஓகே, சிக்ஸ்த் போவோமா? பிரியந்த் செட் டு ஹர், டிடன்ட் யூ கால் மீ? இதேதான், இதே டிட் வந்திருக்கு. ஆனால் என்ன இதில் வந்திருக்கு? நெகட்டிவ்ல வந்திருக்கு. அப்போ நெகட்டிவ்ல வந்தால் கூட
இந்த இங்க என்ன வரும், டிட் பாஸ்டன்ஸா இருக்கனால அப்படியே போடக்கூடாது. ஏன்னா அது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல மாறும். பாருங்க, செட் டு பாஸ்ட் வெர்பு didn't கால், அதுவும் பாஸ்ட் டென்ஸ் அப்ப இருக்கு. அந்த நெகட்டிவ் இருக்குல்ல, டிட் எடுத்து நம்ம எப்படி ஹேட் போடுறோமோ அதே போல இங்கேயும் ஹேட் போடுறோம். அப்ப ஹேட் நாட் வரும். ஷி ஹேட் நாட் கால்டு ஹிம். மீ யாரு குறிக்குது? மீ வந்து ஸ்பீக்கர்னால ஹிம் வரும். அப்ப என்ன ஆன்சர் என்ன? பிரியந்த் ஆஸ்க்டு ஹர் வெதர் ஷி ஹேட் நாட் கால்டு ஹிம் ஆர் ஷி ஹேடன்ட் கால்டு ஹிம். ஓகே, இப்போ இந்த இது வரைக்கும் நாம பார்த்ததுல டென்ஸ் எப்படி மாறணும், அதாவது ரிப்போர்ட்டிங் வெர்ப்ல ப்ரெசன்ஸ் இருந்ததுன்னா எப்படி வெர்பை மாற்றணும், அதே ரிப்போர்ட்டிங்கில் வந்து பாசன்ஸ் எப்படி மாற்றணும் அப்படின்றது நம்ம வந்து ஏற்கனவே சில அட்டவணை கொடுத்துருக்கோம். அதன்படி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இப்போ தெளிவாக பார்த்துட்டு இருக்கோம். அடுத்த சில எக்ஸாம்பிள் பற்றி பார்க்கலாம் நம்ம. ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம கொடுக்கப்பட்ட அந்த வாக்கியத்தை தனித்தனியாக பிரித்து நம்ம எப்படி நம்ம வந்து ஆன்சர் பிடிக்கலாம்னு பாருங்க. லெட்டர் ஸ்பீச்சில் வந்து he said to me, did your dad buy crackers yesterday? Did your dad buy crackers yesterday? இதில் என்ன முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன டென்ஷன் பார்ப்போம். முதல்ல ரிப்போர்ட்டிங் டென்ஸ் பாசன்ஸ், ரிப்போர்ட்டட் வெர்பும் பாசன்ஸ். அப்போ ஹேட் போடுறோம், ஒன்று புரிஞ்சுக்கிறோம். ரெண்டாவது ப்ரொனவுன் அப்படி மாற்றலாம் பாருங்க. யுவர் டேட், யுவர்ன்றது யாரு குறிக்குது? யுவர்ன்றது தேர்ட் பர்சன் லிசனை குறிக்கும். அப்போ மீ இருக்கிறதுனால மைன் மாறும். ஓகே, மை டேட் மாறும். பை கிராக்கர்ஸ் எஸ்டர்டே. ஓகே, இது வந்து ரெண்டுமே பாசன்ஸ்னா வந்து ப்ரெசன்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் இல்லையா? பாஸ்ட் பர்ஃபெக்டுடைய உங்களுக்கு தெரியும், ஹேட் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். எஸ்டர்டேன்றது அட்வர்ப் மாறும். ஆன்சர் பார்க்கலாமா? he asked me if or whether. if போடலாம், வெதரும் போடலாம், ஏதாவது ஒன்று தான் போடணும். my dad had bought crackers the previous day. இதில் கன்ஜெக்ஷன் வந்து if இல்லைன்னா வெதர் போடுறோம். நவுன் யுவர் மையா மாறுது, யுவர் வந்து மையா மாறுது. டென்ஸ் வந்து did பிளஸ் பைன்றதுனால had bought மாற்றுறோம், பஞ்சுவேஷன் ரிமூவ் பண்ணிடுறோம். அட்வர்ப் வந்து எஸ்டர்டேன்றதுனால the previous day மாற்றிக்கிறோம். ஓகே, உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். நெக்ஸ்ட் போவோம். ஸ்டூடெண்ட் செகண்ட் பாருங்க. she said to him, do you come from Delhi? பாருங்க, said அப்படின்றது பாஸ்ட் வெர்பு, doன்றது ப்ரெசன்ட் வெர்பு. அப்போ என்ன செய்யறோம், do வந்து எடுத்துறோம், வெர்பை பாஸ்டன்ஸை மாற்றிக்கிறோம். she asked him if or whether he came from Delhi. you யாரை குறிக்குது? you வந்து லிசனர், ஹிம்மா குறிக்கிறனால என்ன செய்யறோம், ஹீன் மாற்றிக்கிறோம். ஓகே, அப்போ she asked him if or whether he came from Delhi. இது என்ன அப்படின்னா கன்ஜெக்ஷன் if அதை போடுறோம், noun you he மாறுது, டென்ஸ் do பிளஸ் கம்னால கேம்னு மாற்றிக்கிறோம், பஞ்சுவேஷன் ரிமூவ் பண்ணிடுறோம். இதில் அடு எதுவும் கொடுக்கல. ஓகேவா? தேர்ட் பாருங்க. the teacher said to the students, didn't you read the lesson? didn't you read the lesson? ஓகேவா? இதில் செட் டு அப்படின்றது பாஸ்டன்ஸ், ஆஸ்க்டு த ஸ்டூடெண்ட்ஸ் போடுறோம், if அவரை சேர்த்துக்கிறோம், டிட்ன்றது பாஸ்டன்ஸ்னால ஹேட் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போடுறோம். அப்போ the teacher asked the students if or whether they had not read the lesson. they had not, did not என்றது had not read the lesson. read உடைய past participle read. ஓகே, நெக்ஸ்ட் போவோமா? இது வரைக்கும் 3 சென்டென்ஸ் பார்த்தோம். இப்போ ஃபோர்த்து பாருங்க. didn't you sell them last week? said Rohini to me. Rohini is the speaker, me is the listener. அப்போ didn't you sell them last week? didn't அப்படின்றது past tense, இங்க said என்றதும் past tense. didn't அப்படின்றத had not மாத்திக்கிறோம். you வந்து லிசனர் மீ வரதுனால ஐன்னு மாத்திக்கிறோம். அப்போ ரோஹிணி asked me if I had not sold them the previous week. லாஸ்ட் வீக் அப்படின்றத ப்ரீவியஸ் வீக் மாத்திக்கிறோம். கொடுத்து பாருங்க. வெற்றி said to her, do you pay the due? due வந்திருக்கு, do அப்படின்றது அது என்ன இருக்கு, அதாவது ப்ரெசன்ட் வெர்பு, அதை டிட்னு மாற்றக்கூடாது, அதை கேன்சல் பண்ணிடுறோம், ரிமூவ் பண்ணிடுறோம். அப்போ வெற்றி asked her whether she paid the due. whether she யாரும் தெரியல, யூன்றது ஹெர்ரை குறித்து ஷியா மாறுது. பாருங்க. does your brother live in this town? said my friend to me. said my friend speaker, me அப்படி listener. ஓகே, அப்போ does your அப்படின்றது listener my அப்படின்னு மாறும். your brother அப்படின்றது my brother. live in this town, this அப்படின்னு தட்டா மாறும், thisன்றது தட்டா மாறும். அப்போ my friend asked me if my brother lived in that town. ஓகே, செவன்த் பாருங்க. do you draw these pictures? ரஞ்சித் said to her. ஓகே, do youன்றது ஹர்ஷியா மாத்திக்கிறோம். ரஞ்சித் asked her whether she drew those pictures. these அப்படின்றது தோசை மாறும். 8 பாருங்க. doesn't he like to help me in this matter now? பாருங்க, இங்க doesn't அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா? இங்க asked அப்படியே கொடுத்துருக்காங்க. அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, ask அப்படியே போட்டுக்கலாம்.
செட்டு கொடுக்கல அப்படின்னா ஆஸ்க்டு கொடுத்துருக்காங்க. ஆஸ்க் கொடுத்தா தவறு இல்லை, அப்படியே போட்டுக்கலாம். மை ஃப்ரெண்ட் ஆஸ்க்டு, இங்கே என்னென்ன லிசனர் கொடுக்கல. ஓகேவா? ரெண்டாவது பாருங்க, இங்கே இருக்கிற சப்ஜெக்ட் வந்து ஹீ வந்திருக்கு. ஹீ ஃபர்ஸ்ட் பர்சன் இல்லை, செகண்ட் பர்சன் இல்லை, அப்படியே போட்டுக்கலாம். மை ஃப்ரெண்ட் ஆஸ்க்டு இஃப் ஹீ didn't doesn't do எடுக்கக்கூடாது, ஏன்னா இது வந்து நெகட்டிவ் இல்லையா. didn't like to help him in that matter then. பாருங்க, அங்க வந்து this matterன்றது that matter மாறும், now அப்படின்றது then மாறும். ஓகே. 9th பாருங்க, the teacher said students did you understand this sum. இங்க டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி கூப்பிடுறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல லிசனர்னு சொல்லுவோம் நாம. அப்போ the teacher asked the students if they had understood that sum. did வந்துருக்கு இல்லையா, அதனால had போடுறோம், this that மாறும். ஓகே. நம்ம இது வரைக்கும் பார்த்தோம்னா இன்ட்ராகேட்டிவ்ல வெர்ப் டைப் கொஸ்டின்ல டூ மட்டும் பார்த்துருக்கோம். டூ வெர்ப், டூ வந்தால் எப்படி, டஸ் வந்தால் எப்படி, டிட் வந்தால் எப்படி பார்த்துருக்கோம். அதில் நெகட்டிவ் வந்தாலும் சரி, அஃபர்மேட்டிவ் வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் நம்ம டென்ஸை பார்க்குறோம், கன்ஜெக்ஷனை பார்க்குறோம். ஓகேவா? எப்படி இந்த சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணுன்றதை தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? இப்போ இந்த இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்ல நம்ம வந்து டூ வெர்ப் முடிச்சிட்டோம். அடுத்தது டூ இல்லாத வெர்ப் என்னது, பி வெர்பு, மாடல்ஸு, ஹேவ் வெர்ப். இதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.